இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும் தெரிவிக்கிறேன். இதனால நம்ம தேவனுடைய வார்த்தைக்காய் கடந்து போவோம், படிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தலைகளை தாய்த்து நம்ம ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள்ல காலவேளை நம்ம துதிக்க ஆராதிக்க நீர் கிருபை செய்து காய் சோத்திரம். இதோ வார்த்தைக்காய் கடந்து வருகிறோம். உடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். வார்த்தைக்கு எதிராக செயல்படுற எல்லா தடைகளும் உடைத்து போடுகிறான்ப்பா. தேவனுடைய வல்லமை இறங்கட்டாண்டவர். வார்த்தையை சத்துரு இருதயத்திலிருந்து எடுத்து போடாதபடி என் தேவனை கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக. வார்த்தைக்கு எதிராக செயல்படுற வான மண்டல பொல்லாத சேனைகளை நர்சராகி இயேசு கிறிஸ்து நாமத்தால கடிந்து வெளியேறும்படி செபிக்கிறேன். தடை இல்லாம நடத்துங்கப்பா. இது அநேருக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்க உதவி செய்யுங்க. ஆவியானவர் பேசுவீராக. நர்சராகி இயேசு கிறிஸ்து நாமத்தாலே செபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். இந்த நாள்ல தேவன் நம்மளோட பேச போகிற வார்த்தை என்ன என்று நாம கவனிப்போம். வசனம் யாக்கோப்பு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படணும், அப்போதான் தேவன் உயர்த்துவார். அப்போ கர்த்தருக்கு நம்ம பயப்படுற பயம் நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள ஒரு தாழ்மை என்ன பான்மை நமக்குள்ள இருக்கணும். நம்ம தாழ்ந்து இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். நீங்க தேவனிடத்துல தாழ்ந்து இருக்கும் போதுதான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்ம குடும்பத்திலும் சரி சில விஷயங்களை நம்ம தாழ்ந்து இருக்க கற்றுக்கொள்ளணும். கணவர் மனைவி இருக்கும்போது கணவருக்குள் கொஞ்சம் கோபம் அடைந்தார், மனைவி கொஞ்சம் தாழ்ந்து போகணும். மனைவி கோபம் அடையும் போது கணவர் தாழ்ந்து போகணும். நமக்குள்ள எப்போ தாழ்மை மனப்பான்மை வருகிறதோ அவர்கள் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், அந்த குடும்பத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஏன்னா குடும்பத்துல விட்டு கொடுக்கிற தன்மை நமக்குள்ள வரணும். அப்போ நமக்குள்ள தாழ்மை மனப்பான்மை இருந்தா தான் அந்த விட்டு கொடுக்கிற தன்மை நமக்குள்ள இருக்கும். நமக்குள்ள அந்த தாழ்மை மனப்பான்மையை நம்ம கொண்டு வரணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்தவரா இருக்கிறார். அப்போ நம்ம தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம குடும்பத்துல விட்டு கொடுக்கிற தன்மை இருக்கணும். போராமை இருக்கக்கூடாது, கோபங்கள் இருக்கக்கூடாது, எரிச்சல்கள் இருக்கக்கூடாது. சமாதானம் நமக்குள்ள இருக்கணும். சமாதானம் நமக்குள் வரணும்னா நமக்குள்ள முதலாவது தாழ்மை இருக்கணும். தாழ்மை இருந்தா தான் நமக்குள்ள சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மையப்படுவதாக. அடுத்த வசனத்துக்கு கடந்து போவோம். சங்கீதம் 138வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்படுது. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேன்மையானவனை தூரத்திலிருந்தே அறிகிறார். தேவன் உயரத்தில் இருந்தாலும் தேவன் அவர் உயர்ந்து இருக்கிறார். எல்லாத்தையும் ஜெயம் கொண்டு உயர்ந்து இருக்கிறார். உயரத்தில பரலோக ராஜ்யத்திலும் இருக்கிறார். தேவன் அங்கிருந்து நம்மளை யார பார்க்கிறார்னா தாழ்மை உள்ளவனை. அப்போ தேவன் தாழ்மை உள்ளவனை தான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார். அப்போ நமக்குள்ள தாழ்மை இருக்கணும். போட்டி, பொறாமை, எரிச்சல் இதெல்லாம் இருக்கக்கூடாது. தாழ்மை இருக்கணும். தாழ்மை என்றால் கீழ்ப்படிதல். நம்ம எதையுமே விட்டு கொடுக்கிற தன்மை தான் தாழ்மை. நமக்குள்ள விட்டு கொடுக்கிற தன்மை இருக்கணும். அப்ப விட்டு கொடுக்கிற தன்மை இருந்தா தான் தாழ்மை. முழுமையாய் விட்டு கொடுக்கணும். அன்றாக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்தார். யாருக்காக? அவருக்காக, நமக்காக விட்டு கொடுத்தார். ஆனா நாம நமக்காக நம்மை விட்டு கொடுக்கணும். ஆனா ஆண்டவர் அவருக்காக விட்டு கொடுக்கல, நமக்காக அவர் விட்டு கொடுத்தார் அனைத்தையும். அப்போ நமக்குள்ள தாழ்மை இருக்கணும். தாழ்மை என்ன நமக்குள்ள இருக்கணும். அப்போ தேவன் மேல உயர்ந்திருந்தும் அவர் தாழ்மை உள்ளவர்களை தான் பார்க்கிறார். யார் தாழ்மை உள்ளவர், யார் தாழ்ந்து இருக்கார். ஒரு ஊழியத்துல கூட சரி, எந்த ஊழியக்காரர் தாழ்மையா இருக்கிறான், யார் தாழ்மையை தேடுகிறார்கள், தன்னை யார் அதாவது வருத்தி தன்னை உடுக்கி வாழ்கிறவன் யார் என்று தேவன் பார்க்கிறார். அப்ப தாழ்மையே நம்ம பார்க்கிறார் தேவன். அல்ல மேற்றுமையானவர் மேல இருந்தே பார்க்கிறார். நீ மேற்றுமையா இருக்கிறியா? இருப்பா, நான் அறிந்து கொள்கிறேன். எப்போ? நியாய தீர்ப்புல அறிந்து கொள்வார். அப்போ நம்ம தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளணும். அல்லையா? தாழ்மை உள்ளவன் தான் தேவன் தேடுகிறார். அப்போ நம்ம தாழ்மையை அறிந்து கொள்ளணும். நீதிமொழிகள்ல 15ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுது,
கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் போதிக்கும், மேன்மைக்கு முன்பாக தாழ்மை. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்குமா? அப்ப கர்த்தருக்கு நீங்க பயந்து நடக்கும்போது ஞானத்தை போதிக்கும். ஏன் இந்த வசனம் இப்படி சொல்லுகிறதுனா, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் பிறரிடத்தில் பேசும்போது ஞானமாய் பேசுவான். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம பயந்து நம்ம பேசுற வார்த்தை ஞானமா இருக்கணும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு, கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறாரு, நம்மளை நடத்துகிறாரு, நமக்குள்ள வாசம் செய்கிறாரு என்று கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறதை நம்ம அறிந்து கொண்டு நமக்குள்ள பயம் வரும். நம்ம பார்க்கிற பார்வை நேர்மையா இருக்கும். ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த பயம், அல்லேலூயா. நம்ம பேசுகிற வார்த்தைகள் பயந்து வெளிவரும். நம்ம யாருக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம எப்படி தாழ்ந்து இருக்கணும், நம்ம எப்போது தேவனுக்குள்ள வாசம் செய்கிறோம், அப்ப நம்ம தாழ்மையா இருக்கணும் என்று நம்ம தெரிந்து கொள்ளும். அதான் சொல்ற, கர்த்தருக்கு பயப்படுதலின் ஞானத்தை போதிக்கும். நம்ம கர்த்தருக்கு பயந்தாலும் நம்ம ஞானத்தை போதிக்கும். நம்ம எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், நம்ம எப்படி செயல்படணும், நம்ம எப்படி இருக்கணும்ன்றது நமக்கு போதிக்கும். நீங்க பயந்தாலே உங்களுக்கே அது எல்லாம் தெரியும். நம்ம சிலதை விடும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்போ நம்ம வீட்டுல ஒரு அப்பா அம்மா இருக்கிறோம், அப்பா அம்மா முன்னாடி நம்ம செய்கிற ஒரு தப்பு செய்ய மாட்டோம். ஏன்னா அப்பா அடிப்பாரு என்ற ஒரு பயம் இருக்கும், இல்லையா? அப்ப அவங்க இருக்கும்போது நம்ம எப்படி கரெக்டா நடந்துக்கணும், கரெக்டா இருக்கணும், கரெக்டா செயல்படணும். நம்ம அப்பா நம்ம பாக்குறாரு, அப்பா இருந்தா அடிப்பாருன்ற பயம் இருக்கும். அப்ப அப்பா இருக்கும்போது நம்ம ஞானமா நடந்து கொள்ளதான் நினைப்போம், தப்பா செய்ய நினைக்க மாட்டோம். அதே போலதான் தேவன் நமக்குள்ள இருக்கிறான்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்தாலே நம்ம ஞானமா நடந்து கொள்ளுவோம். ஒருபோதும் தப்பான எண்ணங்கள், தப்பான செயல்கள், தப்பான வார்த்தைகள் நமக்குள்ள வராது. அப்போ நமக்குள்ள ஞானம் வரணும். தேவனுக்கு பயப்படுற பயமே உங்களுக்கு ஞானத்தின் ஆரம்பம், அல்லையா? அப்ப ஞானம் உங்களுக்கு வெளிப்படும். அப்ப நம்ம ஞானமா நடந்து கொள்ளணும். தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள இருக்கணும், ஆண்டவர் சொல்றார். நீதிமொழிகள் 18:12 சொல்லப்படுது, அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிரும், மேன்மைக்கு முன்பு தாழ்மை. ஒரு மனுஷன் அழிவு வருதுன்னா அதுக்கு காரணம் சாத்தான் அல்ல. நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கோம், சாத்தான் அவன் சோதனை பண்ணுவான், அவ்வளவுதான். நம்ம அழிவு நம்ம கொண்டு போறதுக்கு காரணம் கேட்டா நம்முடைய இருதயம் இருமாப்பா இருப்பதனால. யாரும் மதிக்க மாட்டோம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதையே பேசுவோம், நம்ம நினைக்கத்தான் கரெக்ட் நினைப்போம், நம்ம சொல்றதுதான் கரெக்ட் நினைப்போம், எல்லாமே நம்ம தான் கரெக்ட் நினைப்போம், நம்ம செய்யறதுதான் எல்லாம் சரின்னு நினைப்போம். அதுதான் இருதயம் எப்படி இருக்குன்னா இருமாப்பா இருக்கும், அல்லேலூயா. அந்த இருதயம் கேடு கிறுக்கு உள்ளதான் இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்ற, அழிவு வரும் முன்பு மனுஷுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும். அல்லேலூயா. நமக்கு ஒரு அழிவு வருதுன்னா அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா நம்ம இருதயம் தான். அது இருமாப்பா இருக்கும். நம்ம வேலை ஸ்தலத்துல இருந்து நம்ம வேலை விட்டு தூக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் கேட்டா நம்ம இருதயம் தான். இருமாப்பா பேசுவோம், தேவையில்லாத்து பேசுவோம், வேலை விட்டு வெளியே போவோம். எல்லா இடத்திலும், ஊழியத்திலிருந்து எல்லா இடத்திலும் சரி, நம்முடைய வார்த்தைகள், நம்ம இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் சரியா இருக்கணும். அது மாத்திரம் கொஞ்சம் இருமாப்பா ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல மரியாதை இருக்காது, அல்லேலூயா. அந்த இடத்துல அசிங்கப்படுவோம். ஆனா தாழ்மைக்கு முன்பாக என்ன சொல்ல, மேன்மைக்கு முன்பாக தாழ்மையா. அதாவது நமக்கு ஒரு மேன்மை கிடைக்குதுன்னா அந்த மேன்மை ஏன் கிடைக்குதுன்னா அதுக்கு முன்பாக அவர் தாழ்மையா நடந்து கொண்டிருப்பார். பல இடத்துல தாழ்மையா நடந்து கொண்டிருப்பார், அதனால்தான் ஒரு மேன்மை கிடைக்கிறது. அப்போ நமக்கு மேன்மை வரணும்னா அதுக்கு முன்பாக தாழ்மை, கீழ்ப்படிதல் இருக்கணும், ஒரு பயம் இருக்கணும் என்று சொல்லப்படுகிறது. உதாரணத்துக்கு ஒரு கெட்டவன் பேர் எடுக்கிறது ஒரு நிமிஷம். ஒரு தப்பு பண்ணிட்டா ஒரு கெட்டவன், ஒரு பொம்பளை ஒரு மாறி நீ பார்த்துட்டா கெட்டவன் ஆயிடுவேன். ஆனா நீ நல்லவனா ஆகணும், நல்ல பேர் எடுக்கணும்னா பல நாட்கள், பல வருடங்கள் தேவைப்படும். நீ நல்லவன், இவரு நடத்தப்பா, இவ்வளவு வருஷமா நாங்க இவரை பாக்குறோம், இவர் நல்லையா இருக்கிறார், நல்லபடியா வேலை செய்யறார், நல்லபடியா ஊழியம் செய்யறார், நல்லபடியா இருக்கிறார், இவர் நல்ல மனுஷன், ஒரு வார்த்தை நல்லபடியா வரும், ஒருபோதும் ஒருத்தர் தீங்கா பேச மாட்டார். இவ்வளவு வருடமா நாங்க பாக்குறோம், ஒரு நாளும் அவர் தீங்கா பேசினது இல்லை. அப்போ நல்ல பேர் எடுக்கணும்னா ரொம்ப நாட்கள் தேவைப்படும். அப்போ நமக்குள்ள தாழ்மை இருக்கணும். அதனால்தான் தாழ்மை தேவை. மேன்மைக்கு முன்பு தாழ்மை ஏன்னு கேட்டேன்னா அந்த தாழ்மை ரொம்ப நாள் நம்ம காத்திருக்கணும், ரொம்ப வருடங்கள். இவ்வளவு வருடமா நம்ம வேலை செய்தோம், இவ்வளவு வருடமா அவர் இருக்கிறாருப்பா, ரொம்ப தாழ்மை உள்ள மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன் பேர் எடுக்க ரொம்ப நாள் வேணும். ஆனா கெட்டவன் என்று பேர் எடுக்க சில நிமிடங்கள் போதும், அல்லேலூயா. அப்ப நம்ம தெரிந்து கொள்ளணும் நமக்குள்ள தாழ்மை. அதான் ஆண்டவர் சொல்றார், நம்ம அழிவுக்கு முன்பு மனுஷுடைய இருதயம் எப்படி இருக்குமா, இருமாப்பா. அப்படி இருக்கக்கூடாது, தாழ்மையா இருக்கணும், எதையும் விட்டு கொடுக்கிற தன்மை நமக்குள்ள இருக்கணும், ஆண்டவர் நமக்கு சொல்றார். அல்லையா, கர்த்தர் நாம மையப்படுவதாக. லூக்கா 1:52 சொல்லப்படுகிறது,
பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார். என்ன மாதிரி பலவானா இரு? பலவான் என்று கேட்டால் சரீரத்துல மாத்திரம் இல்ல, பண பலமும் இருக்கலாம், ஆட்கள் பலமும் இருக்கலாம், எந்த பலனா இருக்கட்டும். ஆனா தேவனுக்கு முன்பு தாழ்மை இல்லைன்னா ஆண்டவர் தள்ளி விட்டுடுவார். யார் தாழ்மையா இருக்கிறார்களோ அவர் தூக்கி உயர்த்துவார். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம சவுல தள்ளி தாவீதை உயர்த்தினார். ஏன்னா சவுலுக்குள்ள அவனுக்குள்ள ஒரு பெருமை, போராமை, எரிச்சல் வந்தது. தேவன் என்ன பண்ணாரா? தள்ளி விட்டு தாவீதை உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், தாவீது நீங்க நினைக்கிற மாதிரி சவுல் சாதாரணமான ஆள் அல்ல. அல்லேலூயா. அந்த ஊர்லயே பெரிய பெரிய குடும்பம், பெரிய உயர்ந்த மனுஷன். அல்லேலூயா. எல்லாத்தையும் பண பலம், ஆள் பலம் எல்லாத்திலும் அவர் தேற்றினவனாய் இருந்தார், வீரத்திலிருந்து தேறியவனாய் இருந்தார். ஆனால் தேவனுக்கு பயப்பட பயம் இல்லாத போன, தாழ்மை இல்லாத போன காரணத்தால் தேவன் அவரை தள்ளி தாவீதை உயர்த்தினார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது, அவர் குடும்பத்துல மதிப்பு மரியாதை எதுவுமே இல்லாத ஒரு மனுஷனை உயர்த்தினார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தாழ்மை, அல்லேலூயா, கீழ்ப்படிதல். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அடுத்த வசனத்தை நம்ம படிப்போம். லேவியாகமம் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை சொல்லப்படுது, உங்களுக்கு இது விசேஷித்த ஓய்வு நாள், அதனாலே உங்கள் ஆத்துமாக்களை தம்முடைய தாழ்மைப்படுத்துவீர்களாக, இது நித்திய கட்டளை. அல்லேலூயா. இது உங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்னா விசேஷமான ஓய்வு நாளாம். அதிலே உங்களுடைய ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவீர்கள், அது நித்திய கட்டளை. உங்களுடைய ஆத்துமாக்கள் தாழ்மைப்படுத்தணுமா? அதாவது ஓய்வு நாட்கள்ல நம்ம ஆலயத்துக்கு கடந்து போறோம். ஆலயத்துல கடந்து போகும்போது நம்முடைய இருதயத்தை தாழ்மைப்படுத்தணும். தாழ்மைப்படுத்த கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம பயந்து இருக்கணும். ஆராதனை வேலை பயந்து தேவனுடைய வசனம், தேவனுடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். வசன நேரத்திலே தேவனுடைய வார்த்தை வர நேரத்தில் தேவன் நமக்காக என்ன பேசுறாருன்னு அந்த பயத்தை தாழ்மையா கேட்கணும். ஆனா நாம அப்படி கிடையாது. நம்ம ஊழியக்காரு நமக்காக ஒரு வசனத்தை எடுப்பாரு. அப்பதான் சகோதரி இந்த புடவை எங்க வாங்கின, ரொம்ப அழகாக்குது இல்ல, இந்த நகை எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக்குது இல்ல, ஆலயத்துல உட்காந்து பேசுவாங்க. அந்த எதிர் வீட்டுக்கு பொம்பளை இருக்குது, நாம பேசுது இல்ல, ஆலயத்துல உட்காந்து. நம்ம ஆலயத்துல எதுக்கு வரோம்னா தேவனை ஆராதிக்க, துதிக்க, தன்னை பயந்து நடந்து தேவனிடத்தில் நம்ம எதுக்கு வரோம்னா அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவர் முன்பாக நம்ம தாழ்ந்து மண்டிடணும்னு வரோம். ஆனா அங்க வந்துதான் புடவை எப்படி இருக்குது, நகை எப்படி இருக்குது, எதிர் வீட்டு பொம்பளை எப்படி இருக்குது, இந்த ஊழியக்காரர் என்ன பேசுறாரு, அந்த ஊழியக்காரர் என்ன பேசுறாரு, ஆளுக்கு ஆள் ஒரு குறை சொல்லி கொண்டு இருப்போம். தேவன் இது நித்திய கட்டளையா கொடுக்கிறார். நீங்க ஓய்வு நாள்ல தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். இல்லையா? அநேகர் ஊழியக்காரர் கொடுக்கறது, அந்த ஊழியக்காரர் பார்த்து எடுத்துக்கொண்டே இருப்பாரு. கீழே இருக்கிறவங்க எல்லாம் பேசுவாங்க, அப்பா நம்ம அங்க போய் சுத்திட்டு வந்தல, இங்க போனல, இது பண்ணல, அதை பண்ணல, சம்பந்தமே இருக்காது. அது தேவனுடைய வார்த்தைய வாங்கி கொண்டு வந்து உங்களுக்காய் பேசி கொண்டு இருப்பாரு. ஆனா நம்ம அதை கவனிக்க மாட்டோம், தேவையில்லாத பேசி கொண்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாள்ல உங்களுடைய ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தணும், இது நித்திய கட்டளை, இந்த பூமியில வாழ்றவளையும் கட்டளையா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா நமக்குள்ள தாழ்மையே இல்லை. அல்லேலூயா. நீங்க அதனாலதான் நீங்க புறஜாதிகர் நம்ம ஊழியத்துக்கு வருவாங்க, நம்முடைய ஊழியத்துல வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவனை எப்படி ஆராதிக்குன்னே தெரியாது, எப்படி துதிக்குன்னே தெரியாது. ஆனா ஆலயத்துக்குள்ள வந்தோடனே அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். ஆண்டவர் எங்களை விடுவிப்பார், ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதப்பா, உங்களை எப்படி துதிக்கணும்னு தெரியாது ஆண்டவரே, ஆராதிக்க தெரியல ஆண்டவரே, அப்பா எங்களை மன்னிங்கப்பா ஆண்டவரே, எங்களுக்கு சுகமாக்குங்க ஆண்டவரே, இந்த பிசாசு கட்டு மந்திர கட்டு விடுதலை ஆக ஆண்டவர் சொல்லுவாங்க. ஆனா புரோஜாதிகர்கள் ஆலயத்துல அன்றைக்கே விடுதலை ஆவார்கள். ஏன்னா அங்க தாழ்மைப்படுவார்கள். அவர்களுக்கு எப்படி துதிக்கணும் ஆராதிக்கும் தெரியாது. ஆனா தேவனிடத்தில் தாழ்மையா இருப்பார்கள். ஆனா நாம என்ன பண்ணோம்னா தேவனுக்குள்ள நம்ம கிறிஸ்துவா இருக்கிறோம், நான் பாரதானா கரெக்டா வருவேன், எல்லாமே செய்கிறேன், தேவனை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், பெருக்கிறேன், தொடைக்கிறேன், ஊழியர் செய்யறேன், நமக்குள்ள ஒரு பெருமை கெத்து இருக்கும், நமக்குள்ள இருக்கும். ஆண்டவர் குடும்பத்துல விடுதலையே இருக்காது. நிறைய ஊழியத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவர் குடும்பத்துல விடுதலையே இருக்காது. அநேக வருடங்கள் விடுதலை இல்லாத கஷ்டப்படுவாங்க. காரணம் என்ன கேட்டா அவங்களுக்குள்ள தாழ்மையே இருக்காது. தாழ்மை இல்லாத போன காரணத்தால் தான் அவங்களுக்கு விடுதலையே இருக்காது. இதுக்கும் அவர் கிறிஸ்துவர்கள். அல்லேலூயா. அதே நம்முடைய புறஜாதிகள் இந்துக்கள் நம்ம ஆலயத்துக்கு வரும்போது தேவனை துதிக்க தெரியாது, ஆராதிக்க தெரியாது, ஆனா அவங்க இருதயங்கள் தாழ்மையா இருக்கும்.
தாழ்மையா இருப்பதனால ஆண்டவர் வந்த அன்னைக்கே விடுதலை கொடுப்பார். ஏன்னா தாழ்மையை பார்க்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. நம்ம கூட சதிசேர் போய் தேவாலயத்துல ஒருத்தர் சொல்லுவாரு, நான் வாரமானா கரெக்டா ஆலயத்துக்கு வரேன், நான் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், நான் காணிக்கை போடுறேன், தசபம் போடுறேன், எல்லாமே செய்யறேன், வெளியிக்கிறான். அவனை போல இல்ல. கிறிஸ்துவர் ஜெபிக்கிறார், ஜபம் கேட்கப்படல. ஆனா அந்நியர் ஒருத்தர் வெளியே வந்து, ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் பாவியா இருக்கேன், என் மேல கிருபியா இருக்கும் சொல்லி காண்டவரத்துல மேல ஏறெடுத்து பார்க்க கூட டைம் இல்லாம துதிக்கிறான், ஆண்டவரை ஆராதிக்கிறான், ஆண்டவர் ஒரு ஜபத்தை கேட்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தாழ்மை. தேவனிடத்துல ஜபத்துல கூட தாழ்மை இருக்கணும். தாழ்மை தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவருக்கு தான் கிருபை அளிக்கிறார். நீங்க தாழ்மையா இருந்தா தேவன் விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு வருஷம் கிறிஸ்தவர்களா இருங்க, நீங்க ஊழியத்துல என்ன வேணா பண்ணுங்க, உங்களுக்குள்ள தாழ்மை இல்லைன்னா தேவனுடைய கிருபை உங்களுக்குள்ள இருக்காது, விடுதலை உங்களுக்குள்ள இருக்காது, சமாதானம் உங்களுக்குள்ள இருக்காது. நீங்க தாழ்மை அடையும் போதுதான், தேவனுக்கு பயப்படுற பயம் உங்களுக்குள்ள இருக்கும் போதுதான், ஊழியக்காரனுக்கு பயப்படுற பயம் உங்களுக்குள்ள இருக்கும் போதுதான் தேவன் விடுதலை கொடுப்பார். விடுதலை ஆண்டவர் பார்க்கிறார். மேல இருந்து யார் என்ன பண்றாங்க, யார் என்ன செய்யறாங்கன்னு ஆண்டவர் பார்க்கிறார். ஊழியக்காரர் பார்க்கலாம், ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்வோம், தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை, தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் விடுதலை, தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் ஆசீர்வாதம், தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் உயர்த்துவார். தாழ்மை இல்லைன்னா ஒருபோதும் உயர முடியாது. நம்ம சுயத்தால உயர்கிற உயர்வு கீழே தள்ளப்படும். நீ எவ்வளவு ஹைட்டா உயர்கிறியோ அவ்வளவு மேல இருந்து தன்னால கீழே விழுவ. அல்லேலூயா. தேவன் உயர்த்துகிற உயர்வு யாராலையும் தள்ள முடியாது. அப்ப தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நம்ம அடுத்த வார்த்தை கடந்து போவோம். ஆவியான நம்மளோட பேசுவாராக. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல சொல்லப்படுகிறது, வெகு மனத்தாழ்மையுடன், அது எப்படியா, வெகு மனத்தாழ்மையுடன் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளாலே எனக்கு நேரிட்ட சோதனைகளை எல்லாம் நான் கர்த்தரை தேடினேன். இது அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. அவரு மிகுந்த தாழ்மையோட கண்ணீரோட தேடினார். காரணம் என்ன கேட்டனா, யூதருடைய யோசனை அவர் கல்லெடுத்து எரிகிறதும், அவர் அடிக்கிறதும், அவமானப்படுத்துறதும், கடல்ல கழுத்தளவு தண்ணி நிக்க இவ்வளோ கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா தேவனை அவர் தாழ்மையாய் பகிர்ந்து கொண்டார், கண்ணீரோடு பணிந்து கொண்டாராம். தாழ்மையா தேவனை விட்டு வெறுக்கல, தேவனை தூசித்து பேசல. நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு ஒரு காரியம் நடக்கலாம், தேவனை துதித்தப்ப ஆலயத்துக்கு போய் என்னப்பா கிடைக்குது, என்னதான் ஆண்டவர் துதித்தாலும் ஒன்னும் பிரச்சனை மாறல, போராட்டம் மாறல. நமக்குள்ள நம்ம பேசுற வார்த்தைகள் இப்படி இருக்கும். ஆனா அவர் கொடுமையை அனுபவிக்கிறார், வேதனையை அனுபவிக்கிறார், துக்கங்களை அனுபவிக்கிறார். அப்படி இருந்தும் தேவனை மிகுந்த தாழ்மையில மிகுந்த தாழ்மை, ரொம்ப கீழ்ப்படிதலோட கண்ணீரோட தேவனை சேவிக்கிறாராம். அதனால்தான் புதிய ஏற்பாட்டுல தேவன் அவர் உயர்த்தி வைத்தார். அவர் எழுதின புஸ்தகங்கள் அநேகமா இருக்கு புதிய ஏற்பாட்டுல. அப்போஸ்தலர் பவுல். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள தெரியணும், ஊழியத்துல எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வேதனைகள் வந்தாலும் நமக்குள்ள தாழ்மையோடு தேவனை துதிக்கணும். நமக்குள்ள மேற்றுமையான எண்ணம் வரக்கூடாது. அப்போஸ்தலர் பவுல் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மேற்றுமையான எண்ணம் நமக்குள்ள வந்துட்டாலே தேவன் நமக்குள்ள இருக்க மாட்டார். நான் தான் எண்ணம் நமக்குள்ள வந்துட்டாலே உள்ள யாருக்குறான்? பிசாசு. நான் தான், எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாமே அறிந்து கொண்டுங்க, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாம் வெளிப்பாடு வருது, எல்லாமே நான் தான், ஆண்டவர் என்னோட பேசுறாரு. நான் அப்படி கீழிருந்து மேல பார்த்தனா ஆண்டவருடைய கரம் எனக்கு தெரியும், ஆண்டவர் என்னை தொடுவாரு அப்படின்னு பேசுறாங்க பாரு. அவர்லாம் தேவன் அறிவிருக்கிறார். தேவனுக்குள்ள தாழ்மை கீழ்ப்படிதல் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அடுத்த வசனத்தை படிப்போம். ரோமர் 12:16. ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேன்மையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையவர்களுக்கு இரங்குங்கள், உங்களை புத்திமான் என்று எண்ணாதீர்கள். நம்ம எப்படி இருக்கணுமா, ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கணுமா. ஏக சிந்தை என்னன்னா, அவர்கள் நல்லவங்க, ஆண்டவர் அவங்களை ஆஸ்வதிப்பாங்க, அவரு தேவனுக்குள்ள உண்மையா இருக்கிறாரு, அப்படி ஏக சிந்தைக்குள்ளவர்களா இருக்கணும். அது மேட்டுமையான அவன் எண்ணம் கிடையாது. அவன் எப்படி இருந்தா நமக்கு என்ன, நம்ம தேவனுக்குள்ள நல்லா இருக்கிறோம், நான் தான் பெரிய ஆளு, தேவன் என் ஜபத்தை கேட்கிறாரு, என் ஜபத்துல விடுதலை கொடுக்கிறாரு, தேவன் கீழே இறங்கி வரார், தேவன் அப்படி இப்படின்னு சொல்றான் பாரு.
தேவன் சொல்றார் அவரை பார்த்து, உங்களை புத்திமான் என்று எண்ணாத இருங்கள். அப்போ நாம புத்திமான் என்று எண்ணக்கூடாது. அல்லேலூயா. யாரையும் தாழ்மையா நினைக்க கூடாது. ஆண்டவர் சொல்றார். உங்களுக்கு பிலிப்பியர் புஸ்தகத்துல 2:3 சொல்லப்படுது, ஒன்றையும் வாதையாவது வீண் பெருமையாவது செய்யாமல் மனத்தாழ்மையிலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவர்கள். எப்படின்னா, ஒருவேளை வீண் வாதை, தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது, தன் பெருமைகளை பேசக்கூடாது. இப்படி சொல்லுது. நான் தான் எல்லாம், எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே நான் தான் என்று பேசக்கூடாது. அல்லையா, மற்றவங்களை தாழ்மைப்படுத்தி பேசுகிறது. இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு ஊழியக்காரன், என்னோட ஊழியக்காரன், நான் எனக்கு ஆண்டவர் அப்படி பாக்குறாருங்க. என் ஆண்டவர் இப்படி செய்யறாரு, ஆண்டவர் என்னோட பேசுவார், நான் ஜெபித்தா விடுதலை உண்டாகும், ஜெபமா அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், அப்படி எல்லாம் பேசுறாங்க பாரு. அதெல்லாம் வீண் வார்த்தைகள் பேசாதீங்க, பெருமையான வார்த்தைகளை பேசாதீங்க. மனத்தாழ்மையா ஒருவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நினைக்கணுமா, நம்மளோட மேன்மை உள்ளவர் அவர் என்று நினைக்கணுமா. அப்போ நமக்குள்ள ஒரு மேன்மை உள்ளவர் என்ற எண்ணம் வரணும். ஒருவரை நம்ம தாழ்த்தி பேசவே கூடாது என்று தேவன் சொல்றார். அதனால்தான் நமக்கு தாழ்மை மனப்பான்மை உள்ளவர்களா நம்ம இருக்கணும். தேவனுக்குள்ள தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். மனிதருக்குள்ளவும் தாழ்மை உள்ளவர்களா நம்ம இருக்கணும். தாழ்மையை தேவன் எதிர்பார்க்கிறார், கீழ்ப்படிதலை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப நமக்குள்ள தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னோட பேசுறார், எனக்குள்ளும் தாழ்மை இல்லாத ஒரு மனிதனா இருக்கிறான். அப்ப தாழ்மை உள்ளவரா நான் இருக்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 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 சாட்சியை நான் சொல்ல ஆசைப்படுறேன். நானு எங்க வல்லமையேசு விடுதலை ஊழியத்துல நான் ஊழியக்காரன் அங்க இருக்கும்போது, நான் போன புதுசுல என் தகப்பன் பிஷப் என்டி ஜோசப் ஐயா அவரோட நான் ஊழியம் செஞ்சுருந்தேன். செஞ்சு இருக்கும்போது அப்போ ஒரு 3 மாதத்துல எல்லாரும் ஜெபிப்பாங்க, பிசாசுகள் ஓட்டுவாங்க. என்னை வந்து அவரு பிசாசு ஓட்டவே விட மாட்டாரு. பக்கத்துல உட்கார வச்சு வெறி சோத்திர மாட்டான் சொல்லுவாரு. நான் வெறி சோத்திரம் ஒரு 6 மாசம் வெறி சோத்திர மாட்டான் சொல்லி போய் யார் மேல கை வச்சு ஜெபிக்க விடவே இல்லை. அப்போ எனக்குள்ள என்னன்னா, ஆனா வெளியே எதுவுமே காட்டிக்கொள்ள, ஆனா மனசுக்குள்ள மட்டும் எனக்குள்ள தோணினே இருக்கும். ஏன்னா எல்லாருமே கை வச்சு ஜெபிக்க விடுறாரு, ஆனா எனக்குள்ள மட்டும் ஜெபிக்க விடுறோம். ஆனா யாருக்கிட்டே சொல்லிக்கல, ஆனா எனக்குள்ள மட்டும் இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஜெபம் பண்ண விடுறாரு, நம்மள மட்டும் ஜெபம் பண்ண விடவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப மனசுக்குள்ளேயே கஷ்டப்பட்டு இருந்தேன். ஆனா ஒரு 6 மாசம் ஆன பிறகு அவரு, நீ போய் ஜெபம் பண்ணு, தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணு என்று எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் அப்ப தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமேட்டு என்னோட பெரிய பெரிய ஊழியக்காரா இருப்பாங்க, அவர்களை விட்டு நீ போய் அந்த பிசாச அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணு அப்படி சொல்லி அனுப்ப. அந்த பிசாசு பயங்கரமா இருக்கும். அந்த பிசாசு கிட்ட என்ன எங்க தலைமை போதகர் அனுப்புவார். நான் அப்பதான் புரிஞ்சு கொண்டேன், முதலாவது அந்த 6 மாசம் எனக்கு அந்த கிருபை, தேவனுடைய அந்த பிசாசு ஓட்டுற கிருபை எனக்குள்ள இல்ல. அது கொடுக்கிற வழியும் அவர் எனக்கு காத்திருந்தார். காரணம் என்ன கேட்டா, எனக்கு 3 பிள்ளை சின்ன சின்ன பிள்ளைகள். நான் பிசாசு ஓட்டிட்டு அந்த பிள்ளைகளுக்கு எதனா ஆயிடுமோ என்ற அவர் அச்சத்துல என்னை பிசாசை ஓட்டவே சில நாட்கள் விடல. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, அவர் என்னை விடமாட்டுக்கிறாரு, அவர் மேல நான் உள்ள ஒரு கோபமும் எரிச்சலும் இருந்தது. ஆனா வெளியே காட்டிக்கல இல்ல இருந்தது. ஆனா 6 மாசத்துக்கு அப்புறம் தான் என்னை பிசாசு ஓட்ட விட்ட பிறகுதான் அது எனக்கு புரிஞ்சது. அல்ல, ஏன் என்ன 6 மாசம் அவர் வைத்து இருந்தார் கேட்டா, நான் சரியாக கற்றுக்கொள்ள, நான் சரியா ஜெபிக்க கற்றுக்கொள்ள, நான் நல்லா பிசாசை ஓட்டணும். அவருடைய எண்ணம் என்னன்னா, நல்லா கற்றுக்கொண்டு பிசாசை எதிர்த்து நிக்கிற தாளந்து இவனுக்குள்ள வரணும். எந்த பிசாசா இருந்தாலும் இவன் எதிர்த்து நின்று அந்த பிசாசை ஓட்டணும் அப்படின்னு எனக்கு அந்த பயிற்சி கொடுக்கிற வரையும் என்னை தொட விடல. அப்ப அந்த பயிற்சி முடிஞ்ச பிறகு எந்த மாதிரி பிசாசாலும் போய் நீ ஓட்டு போ அப்படின்னு என்னோட சீனியர் எல்லாம் இருப்பாங்க, அவர்களை விட்டு என்னை ஓட்டு அப்படின்னு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கொண்டு அவருடைய எண்ணத்தை. 6 மாதம் என்னை ஏன் காக்க வைத்தாருன்னா, அதை நான் பெற்றுக்கொள்ள, அந்த தாளந்தை பெற்றுக்கொள்ள, அந்த பிசாசுடைய ஓட்டுற வர்றங்களை பெற்றுக்கொள்ற வரையும் என்னை அங்க தாழ்மையா இருக்க வைத்தார். அந்த 6 மாசம் என் இருதயத்தில் இருந்தாலும் அந்த 6 மாசம் தாழ்மையா இருந்த காரணத்தினால்தான் 7வது மாசத்துல என்னை பிசாசு ஓட்டும்படி என் தகப்பன் எனக்கு அனுமதி கொடுத்தார். அப்ப அந்த தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். நம்ம ஒண்ணு நினைப்போம், நமக்கு ஏன் அந்த பிரச்சனை வருது, ஏன் அந்த பிரச்சனை, அவங்க மேல கஷ்டமா இருக்குமா, நான் எப்படி நான் எப்படி தப்பா நினைச்சனோ அதே போல நம்ம ஆண்டவர் தப்பா நினைப்போம். ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை வைத்து இருப்பார். நமக்குள்ள ஏன் சில நேரங்களில் லேட் பண்றாருன்னா, அதை நீ கற்றுக்கொள்ள, அதை நீ கொடுக்கும் போது அதை கரெக்டா நடத்தும்படி.
எங்க ஐயாவும் அதை போலதான். நான் அந்த 6 மாசம் என்னை விடாத காரணம் என்ன கேட்டா, நான் சரியாக கற்றுக்கொள்ளணும், ஜபத்துல நிக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வரணும், ஆவியில நான் பலன் கொள்ளணும், எந்த மாதிரி பிசாசா இருந்தாலும் நீ ஓட்டணும் அப்படின்ற எண்ணத்தினாலதான் என்னை 6 மாசம் தடுத்து வைத்தார். 6 மாசத்துக்கு பின்பு எல்லா பிசாசுகளும் ஓட்டும்படி எனக்கு அனுமதி கொடுத்தார். அப்பதான் நான் அவரை புரிந்து கொண்டேன். அப்ப நம்ம புரிந்து கொள்ற விஷயம் என்னன்னு கேட்டா, நமக்குள்ள தாழ்மை இருக்கணும். ஏன் அவர் என்னை நிறுத்தி வைத்தார்னா, எனக்குள்ள அந்த தாழ்மை இருந்ததுனால தான், வெளியே காட்டிக்காம தாழ்மையா நான் அந்த 6 மாசம் தாக்கு பிடித்தனால தான் நான் இன்னைக்கு அந்த வல்லமை எனக்குள்ள பெற்றுக்கொள்ள முடிந்தது, அந்த அபிஷேகம் நான் பெற்றுக்கொள்ள முடிந்தது. அப்போ தாழ்மை இருக்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. உங்களுக்கு கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க நான் பேசப்படுகிறேன். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்படுகிறது, தாழ்மைக்கு கர்த்தருக்கு பயப்படுதலின் வரும் பலன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற வரும் பலன். தாழ்மையா இருக்கிறதுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வரும் பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமா இருக்கிறது. நம்ம தேவன்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எனக்கு இது வேண்டாப்பா, வீடு வேணும் ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே கார் வாங்கணும் ஆண்டவரே, என்னை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அதுவும் ஆசீர்வதிங்க நம்ம கேட்கிறோம். அதெல்லாம் நீங்க கேட்க தேவையில்ல. தேவனிடத்துல தாழ்மையா தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்தாவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யன் ஆகும்படி ஆசீர்வதிக்கிறாராம். அல்லேலூயா. உன்னை மேன்மையா வைக்கும்படி ஆசீர்வதிக்கிறாராம். அதை நீ அதை வாழ்நாள் முழுவதும் அதை பெற்றுக்கொள்ள உன் ஆயுசு நாட்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்போ நமக்குள்ள தாழ்மை இருக்கணும். நீங்க தேவனிடத்துல தாழ்மையாய் தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்தாலே உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் கடந்து வரும். ஐஸ்வர்யனா ஆவீர்கள் வேதம் சொல்கிறது. அப்போ நமக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கணும். தாழ்மை இருந்தா தான் தேவன் உயர்த்துவார். தாழ்மை உள்ளவருக்கு தேவன் உயர்த்துறவராய் இருக்கிறார். நீங்க தாழ்மை உள்ளவராய் இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்க இருதயத்துல கிரியை செய்திருக்கு நான் விசுவாசிக்கிறேன். இதுக்கு முன்பாக நீங்க மேற்றுமையாய் இருந்தால், ஒருவேளை நீங்க மேற்றுமையாய் இருந்தால், தேவனிடத்திலே நீங்கள் பாவ அறிக்கை செய்து தேவன் முன்பாக நீங்க தாழ்மைப்படுங்கள். மனிதர் முன்பாக நீங்க தாழ்மைப்படுங்கள். உங்க குடும்பம் முன்பாக நீங்க தாழ்மைப்படுங்கள். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட தலைமை போதகர்கள் முன்பாக, ஊழியக்காருக்கு முன்பாக நீங்க தாழ்மைப்படுங்கள். கர்த்தர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமேன். நம்ம ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, உம நன்றியோட துதிக்கிறோம். கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே உமக்கு சோத்திரம். பரிசுத்தம் உள்ள தகப்பனே உமக்கு சோத்திரம். ஆராதனைக்குரியவரே உமக்கு சோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு சோத்திரம். அப்பா, இந்த ஓய்வு நாள்ல உம துதிக்க ஆராதிக்க நீர் கிருபை செய்துக்காய் சோத்திரம். ஆண்டவரே, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிப்பேன் என்று சொன்னீர். தாழ்மை உள்ளவர்களை நான் உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாள்ல தாழ்மை குறித்து எங்களோடு பேசி இருக்கிறீர். அந்த தாழ்மை எங்களுக்குள்ள இருக்க உதவி செய்வீர் ஆக. நாங்கள் எப்போதும் தாழ்மையாய் பணிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருக்குள்ள ஒரு தாழ்மை எண்ணம் உண்டாகட்டும். அவர் குடும்பத்துல ஒரு சமாதானம் நிலைத்திருக்கட்டும். அவங்க ஊழியத்துல ஒரு சமாதானம் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. அவர் போகிலும் வருகிலும் ஒரு சமாதானம் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய வல்லமை அவர்களை தொடும்படி, அவர் சரீரங்கள பலவீனங்கள் வியாதிகள் நர்சுவாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் மாறும்படி ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்கும் போதே அவர் சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒரு வல்லமை கடந்து போகும்படி ஜெபிக்கிறேன். அவர் கட்டுகளை அறுக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. மத்தேயு 18:18 படி, பூமிகளை எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்துல கட்டப்படும், பூமிகளை எவைகளை கட்டு அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்துல கட்டவும் வார்த்தைப்படி இப்போதே இது பார்த்து கொண்டிருக்கிற கட்டப்பட்ட எல்லா கட்டுகளும் நர்சுவாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால கட்டவிழ்க்கிறோம். சுகம் உண்டாவதாக, வியாதிகள் குணமாகுவதாக, பிசாசு கட்டுகள் அறுக்கப்படுவதாக. தேவனை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். நர்சுவாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாகிய தேவனை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்ம ஆளுகிற பரிசுத்தாவியானவரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். ஒன்று சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமீன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கமும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்நிய ஐக்கியமும் சதா காலமும் இயேசு கிறிஸ்து வருகையிலும் தாழ்மை உள்ளவர் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென்.